மருமகனே ஒரு உதவி பண்ணுறீங்களா? சொல்லுங்க அத்தா. கொஞ்சம் முதுகு அரிக்கிற மாதிரி இருக்கும், செஞ்சு விடுறீங்களா? சரிங்க அத்தா. ஆஹா எந்த முனியம்மா, மார்கழி பனியம்மா, மல்லிகை புடியம்மா. ஆஹா ஆஹா லலலாலா 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 லலலா. இந்த வயிற்ற கிளம்பிச்சு வர வரலி கண்ணை திறக்க கூடாது. சரிங்க. அத்தா மாமா என்ன யாருமே காணோம். யாரையும் காணோம். கண்டுபிடிச்சிட்டேன். விடுங்க. ஐயோ மருமகனா, மருமகனே நீங்க எப்போ வந்தீங்க? இப்போ தாத்தா வந்தேன். உங்களையும் மாமா தேடி பார்த்தா ஆளே காணோம். இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சும்மா நானும் உங்க மாமா விளையாண்டுட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன விளையாண்டுட்டு இருந்தீங்க? அதுவா, டிக்கில நான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆமா, மாமா எங்க ஆளே காணோம். அவர் இங்கே தான் இருந்தார், எங்கே போனார்னே தெரில. மருமோனே. மாமா எப்போ வந்தீங்க? இப்போதாங்க மாமா வந்தேன். ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். என்ன மாமா ஆச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வயிறு கடுக்கட்டுனேன். இல்லை ஏதோ அத்தை சொன்னாங்க, ஏதோ டிக்கில நானும் விளையாண்டுட்டு இருந்தீங்களாம்ல. ஊர் கட்டம் இதெல்லாம் போய் அவங்க சொல்லிட்டு என்ன மாமா ஆச்சு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் என்னன்னு பேசிட்டு இருக்க அத்தைக்கிட்ட அதை இப்போ வந்துடுறேன். பச்சை பயிரை வைக்காதன்னா கேட்குறியா? சரி அத்தை, மாமாக்கு என்னதான் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை மருமகனே, அவர் ஒரு லேகியம் சாப்பிட்றாரு. அது அவருக்கு ஒத்தே வரல, டெய்லியும் 10 தடவை பாத்ரூம் போகிறாரு. ஓ அப்படியா? என்ன லேகியம்? குதைவா லேகியம் மருமகனே. ஓ அப்படியா? அது சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன மருமகனே இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அது சாப்பிட்டா பவர் இன்னும் அதிகமாகும். ஓ அப்படியா? அத்தை எனக்கும் அந்த லேகியம் தரீங்களா? என்ன மருமகனே, நீங்களாம் அதெல்லாம் சாப்பிடவே வேணாம், சாப்பிடாமலே உங்களுக்கு பவர் இருக்கும். ஓ அப்படியா? எப்படி சாப்பிடாம அந்த பவர் வரும்? அது ஒன்றும் இல்லை மருமகனே, அவருக்கு வயசாயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, வாங்க நான் சொல்லித்தரேன். மருமகனே ஒரு உதவி பண்ணுறீங்களா? சொல்லுங்க அத்தா. கொஞ்சம் முதுகு அரிக்கிற மாதிரி இருக்கும், செஞ்சு விடுறீங்களா? சரிங்க அத்தா. அங்கே கொஞ்சம் இந்த சைடு, கொஞ்சம் கீழே சரிங்க, கொஞ்சம் சென்டரா, இல்லை இந்த சைடு கொஞ்சம் சரிங்க, கொஞ்சம் சென்டரா, கொஞ்சம் மருமகனே புருஷன். அங்க ரெடி பண்ற ஒரு சும்ல தண்ணி கொண்டு வாடி. சரிங்க, அதோ எடுத்துட்டு வரேன். குழம்பு வைக்காதனா கேக்குறாளா? ஆவ்
மருமகனே உங்க மாமாவை எங்கேயாவது பார்த்தீங்க? இல்லத்தா நான் பார்க்கலையா அவரை எங்கேயா? இங்கேதான் காட்டு பக்கமே கிடப்போம். நானும் முத்தி முத்தி பார்த்துட்டேன், ஆளையே காணும். எங்கே போனாரு? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயுமே காணும். சரி மருமகனே, நல்லதா போச்சு. இப்பதான் ஃப்ரீயா இருக்கு, வாங்க நம்ம போவோம். இப்பதான் ஃப்ரீயா இருக்கு, நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், அதையும் சாப்பிடலாம். ஓகேவா? சரிங்கத்தா. ஏய், எப்ப பார்த்தாலும் சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறதில்ல. காலையில் தண்ணி கொண்டு வா. ஷோ, இவனுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பாரு வாளியில தண்ணி கொண்டு வா, கப்ல தண்ணி கொண்டு வா, சொம்புல தண்ணி கொண்டு வான்னு படுத்துறான், பாடா படுத்துறாயா. என்ன பண்றதுனே தெரியல. வருஷம் டிராக்டரை வச்சு வயலுக்கெல்லாம் உரம் அடிப்போம். இந்த தடவை நாமளா அடிக்கிறோம். என்ன பண்றது? விளைச்சல் நல்லதா இருக்கும். இந்த வருஷம் 10,000 அதிகமாக பார்த்துடலாம். ஏய், தண்ணி கொண்டாடி, தண்ணி கொண்டாடி. ஐயோ, மருமகனே, மருமகனே இங்க வா. சொல்லுங்கத்தா. இங்க வா. மாமா எங்க? மாமா ஆள் இல்லை, இங்க வா. ஆள் இல்லையா? சரி இந்த இருங்க தவறேன். என்னங்கத்தா? மாமா எங்கேயோ போயிட்டாரு, வா போ. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அதுவா, பசிக்குது நாப்பில, அதான் சாப்பாடு போடலான்னு போறேன். ஆமாங்க மாமா, சாப்பிட தான் போயிட்டு இருக்கிறோம். மருமகனே, என் மக ஃபோன் அடிச்சு உன் ஏதோ அர்ஜென்ட்டா, உடனே உன்னை வர சொல்லிச்சு. கிளம்பு. அது இப்பயேவா? ஆமா, கிளம்புங்க. சரி வரங்கத்தா. சரிங்க, வரங்கம்மா. அது வந்து மோட்டர் ரூமில் படுத்திருந்தேனா, திடீர்னு வயிற்றை பிரட்டிடுச்சு. மோட்டர் ரூமே ஃபுல்லாக நாடி போச்சு. கொஞ்சம் அதை போய் கழுவி விட்டு வா. அடே போக்குத்தவனே, நாசமா போறவனே, காலியால போறவனே, எப்ப பார்த்தாலும் பேண்டிட்டே இருப்பியாடா? 4 வேளையும் திங்கிற, எப்ப பார்த்தாலும் பேண்டிட்டே இருக்க. எனக்கு ஒரு குண்டி கழுவே ஆயுஸ்லாம் முடிஞ்சிரு போல. நீ எதுக்கு நான் உயிரோட இருக்கேன்? எங்கேயாவது போய் செத்து தொலைய. இருந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? இவளுக்கு இவ்வளோ கோவப்படுறா. வேண்டா, கழுவித்தானே ஆகணும். ஊரில் உலகத்தில் எதோ நடக்காத மாதிரி பேசுகிறாளே. ஐயோ, மறுபடியும் வயிற்ற பறிச்சதே.